தமிழக மக்களே, நண்பா, நண்பீஸ், இளைஞர்களே, இளைஞர்களே, புறதா கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லையா? ஏண்டா வீணா போனவங்களா? சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கடா. தமிழகத்துல எங்க பார்த்தாலும் பெண்கள் பாலியல் வன்முறை, குழந்தைகளை வன்புணர்வு பொண்ணு கொள்றாங்க, கிளவியே விட மாட்டேங்கிறாங்க. இளம் பெண்கள் வெளியே நடமாட முடியல. எத்தனை இளம் பெண்கள், ஒரு 12 வயசு பொண்ணு இந்த கிராமத்தில் மலஜலம் கழிக்கிறதுக்காக ஒதுங்கினா அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணி போடுறாங்க. ஏண்டா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் அதிகமாக இருக்கா சொல்கிறாங்க. படித்த பசங்க தானா நீங்கள்? என்னடா காரணம்? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? போதைப் பொருள்கள். போதை மருந்து சாப்பிட்டுட்டானா இந்த நாசமாக போகிறவனுக்கு போதைப் பொருளை கடந்த 5 வருஷமாக இறக்கி விட்டுட்டானுங்க. காமராஜர் ஆட்சியில் இது நினச்சி கூட பார்க்க முடியாது. கலைஞர் ஆட்சியில் கூட கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் கிடையாது. அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் கிடையாது. எடப்பாடியார் ஆட்சியில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எப்படின்டா வச்சுருந்தாங்க? நல்லா தண்டா வச்சுருந்தான் ஸ்டேட்டை. போதை மருந்து பொருளை உள்ளே வந்துச்சாடா? இந்த நாசமாக போனவனுக்கு போதை பொருளை கொண்டாந்து உள்ளே விட்டுட்டானுங்களடா. போதைப் பொருளை உற்பத்தி பண்ணுறவன், போதைப் பொருளை விற்கிறவன், கடத்துறவன் எல்லாரும் இவங்க கூடையை வச்சிட்ருக்கானுங்கடா. அவன் முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுக்கிறான், முதலமைச்சர் கூட இருக்கிறான், துணை முதலமைச்சர் கூட இருக்கிறான். அவன் குடும்பத்தில் அவன் பணத்தை வச்சு, போதைப்பொருள் பணத்தை வச்சு படம் எடுக்கிறாங்கடா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா? போதைப்பொருள் சாப்பிட்டவன் இந்த வீணாக போனவங்க டாஸ்மாக் தான் திறந்து விட்டாங்க. டாஸ்மார்க்கு திறந்து சாராயம் ஆறாக ஓடுது. அந்த சாராயத்தை குடிச்சு இளைஞர்கள் வயிறு வெந்து போகுது. சாராயத்தை குடிச்சினால அவன் வயிறு தாண்டா வெந்து போகும். அடுத்தவன் குடும்பம் நாசமாக போகாது. இந்த போதைப் பொருளை சாப்பிட்டா அடுத்தவன் குடும்பமும் நாசமாக போகுதுடா. போதைப் பொருளை சாப்பிட்டவனுக்கு ஒன்றுமே புரியலடா. சின்ன பொண்ணா, பெரிய பொண்ணா, கிழவியா, அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, ஒரு இளவும் தெரியாதுங்களுக்கு கற்பழிச்சு கொன்று வெட்டி கொள்றானுங்கடா. எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. 5 வருஷம் பார்த்துட்டு இருக்கானுங்க. திரும்ப அந்த நாசமாக போடுறவனுக்கான ஓட்டு போட போகிறீங்க. ரோடு போடுற கொள்ளடிக்கிற அடி, பிரிட்ஜு கட்டுற கொள்ளடிக்கிற அடி, பில்டிங் கட்டுற கொள்ளடிக்கிற அடி, மலையை வெட்டி கொள்ளடிக்கிற அடி, மணலில் அடிக்கிற அடி அடிச்சுக்கோ, கிரானைட்டை வெட்டி கொள்ளடிக்கிற அடிச்சுக்கோ. மக்களுக்கு இந்த ஒதுக்குற அந்த நீதி இருக்குது, அந்த சப்சிடி இலவச பொருள் ஒரு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கிட்டு அதில் 30% 40,000 கோடி அடிக்கிறியா? அடிச்சுக்கோ. பத்தாவது இதில் இவர் கொண்டு அந்த போதை மருந்து இறக்கி இளைஞர் வாழ்க்கை அழிச்சு, பெண்கள் வாழ்க்கை அழிச்சு, அதுலேயுமேடா இப்போ அந்த தொழில் பண்ணி மேடா சம்பாதிக்கணும். அவ்வளோ கேடு கட்டவங்களடா நீங்கள். ஒருத்தர் நடுவில் ஒருத்தன் பேசுகிறான், சீமா அந்த 13 வருஷம் கத்திட்டு இருக்கானே, அவன் சொல்கிறதையும் ஒருத்தன் கேட்க மாட்டேங்க. அவன் உருப்படியாக ஒரே ஒருத்தர் நல்லது பேசுகிறான், அவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்க. அவன் என்ன சொல்கிறான்? நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நானும் இந்த பன்னிகளோட சேர்ந்து பிஏத்தி இங்கே போடுறேன்னு எனக்கு யாரை சொல்கிறான்? இவனுங்கள தான் பண்ணியேங்கிறான். நான் சொல்லலை, அந்த சீமான் தான் இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்கள பண்ணிங்க. அவங்க தின்றது அங்கே லஞ்ச ஊழல் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே திங்கிறது மலம் பிஏத்திங்க அவனும் கூட போயிருவேங்கிறான். அவங்களோட சேர்ந்து திமுக கட்சிக்காரங்களை கேட்குறேன், யாருனாலும் திமுகவுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் போடாதீங்கடா. உங்கள் வீட்டு பையன், உங்கள் வீட்டு பொண்ணு நல்லா இருக்கணும்னா பையன் போதும் இருந்தாலும் கெட்டு குடிச்சோடா போயிடுவான். உங்கள் பொண்ணு வெளியில் பத்திரமா நடமாட முடியாது. நீங்கள் போடாதீங்கடா. முதல்ல திமுக மட்டும் தப்பி தேடி போடுறாங்கடே. உங்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் போதைப் பொருள் தமிழகத்தில் இருந்துச்சாடா? பெண்கள் இப்படி கற்பழிக்கப்பட்டாங்கடா. குழந்தைங்க, சிறுமிகள், குழந்தைங்க, கிளவி, இளம்பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்களாடா? பாதா இருந்தாங்கடா உங்கள் தலைவர் கலைஞரில். அவன் பையன் ஆட்சி காலத்தில் ஏன்டா இப்படி நடக்குது? அவன் பேரன் ஆட்சி காலத்தில் ஏன்டா நடக்குது? பேரன் தானே துணை முதலமைச்சர். அப்போ இப்போ உங்கள் தலைவனை விட இவங்க எவ்வளோ கேட்டுக்கிட்டவனாக இருக்கா பாருங்கடா. தலைவன் வழியில் நடக்கலடா. இவனுக்கு நடந்திருந்தா இப்படிலாம் நடக்குமாடா? ஒருத்தர் இப்போ நிற்கிறானாடா இந்த எடப்பாடி பழனிசாமி, அவன் ஆட்சியில் நடந்ததாடா? சாராயத்தை தான் விற்று சம்பாதிக்கிறீங்க. கெட்டு ஒளிஞ்சு போங்கடா. இளைஞர்களே, நண்பா, நண்பீஸ், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருந்துச்சுன்னா, மண்டேன்னு ஒன்று இருந்து மண்டைக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஓரமாவது மூளை இருந்துச்சு, அந்த மூளையை வச்சு வேலை செய்வீங்கன்னா உங்களுக்கு என்னடா வேணும்? என்ன வேணும் அதை கேளுங்கடா. உங்களுக்கு என்ன வேணும் அதை கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. ஒரு தலைவன் கேட்கறதுக்கு ஒருத்தர் இதை கொடுடா, இது கொடுத்தா தான் ஓட்டு போடுறது துப்பு இல்லைடா உங்களுக்கு. விஷத்தை கொடுக்குறான்டா உங்களுக்கு. கல்வியை கொடுக்கறதுக்கு பதிலாக விஷத்தை கொடுக்குறான். எவ்வளோ வேலை உங்களால் இதில் சீரழிஞ்சு போகிறீங்க? எவ்வளோ பேர் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி போகிறீங்கடா. அந்த தொழில் நடத்துகிறவங்க கூட, அந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கூட, கூட்டுள்ள உள்ளவங்களுக்கு கூட அவங்க கட்சிக்காரன்னு சொல்லுறது உங்களுக்கு அவமானமாக இல்லை? அவனை முதலமைச்சராக சொல்லிட்டு உங்களுக்கு அவமானம் இல்லை? நாட்டுக்கு இவங்க ஆட்சியில் நடத்துக்கு அவங்களுக்கு அவமானமாக இல்லை? அதில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு, அதுக்கு போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அவமானமாக இல்லை? அவ்வளோ கீழே இப்போ போயிட்டாங்கள்ட்ட. அந்த சீமான் சொல்கிற மாதிரி பிஏ வேடாதீங்கிறீங்க. சீமான் நல்லா கேட்குறான்டா. அவன் கேட்குறத கேட்டு நீங்களாம் செத்து போகணுண்டா. அவன் கேட்குற நாக்கப்படி சீமான் சொல்கிற ஒரு சொல்லி கேட்டு நாக்கப்படிட்டு சாங்குடா. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா, போதைப் பொருள் இந்த நாட்டை விட்டு ஒழியணுன்னா
டேய் சினிமாக்காரனுக்கு போயிடாதீங்கடா, உடனே புதுசாக வந்துட்டு அவன் ஒழிக்க போகிறான்னு சொல்லிட்டான்னு. ஏற்கனவே ஒருத்த ஒழிச்சானாடா, ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது அவன் காலத்தில் இல்லை இல்லைடா, இரும்புக்காரன் கொண்டு அடக்கி வச்சுருந்தான்லடா போதைப் பொருள் உள்ளே வராமல். இந்த எடப்பாடி பழனிசாமி கல்விக்காக வேறு பண்ணலடா, 5000 செலவில்லாமல் 3000 டாக்டர் ஏழைக்கு மாணவர்களை அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய குழந்தைகளை வந்து டாக்டர் ஆகிருக்கான்லடா. அவனுக்கு ஓட்டு போடுங்கடா. அந்த சீமானுக்கு தான் ஓட்டு போட மாட்டேங்க. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அவன் நல்லது சொல்கிறான். ஒரே ஒருத்தன் தான் நல்லது சொல்லியிருக்கிறான் அந்த நாட்டில். இந்த நாட்டில் உருப்படியாக அவன் சொல்கிறது எவனாவது காது கொடுத்து கேட்குறீங்களடா? 13 வருஷம் 15 வருஷமாக கற்றுட்டு கிடக்காரடா. சரி, அவனை தான் நம்ப முடியும். இவரையா இந்த முகத்தையாவது நம்புங்கடா. இவந்தாலும் எதுக்கு நாட்டுக்கு கெடுதல் பண்ணலையாடா? நல்லது கல்வியில் நல்லது பண்ணியிருக்கானடா. இவர் நிறைய ஏகப்பட்ட விஷயம் இவங்க சொன்னது ஏதாவது பண்ணாங்களாடா? அவங்க சொன்னது சொல்லாத பண்ணாங்கடா. இதான் போதைப்பொருள் விற்போம் உற்பத்தி பண்ணுவோன்னு சொன்னாங்களாடா, அதை செய்கிறாங்க. சொன்னது ஏதாவது செஞ்சாங்களா? செய்யலை. அதை மாதிரி நாய்களை இவங்க இந்த ஆட்சி இந்த ஆள் பண்ணியிருந்தானா, இவன் கையில் போலீஸ் வச்சுக்கான அவனை ஓட விட்டு இது மாதிரி போதைப்பொருள் விற்கிறவனெல்லாம் ஓட விட்டு சுட்டு அவங்க வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டியதாண்டா. பண்ண முடியும். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக எக்கச்சக்கமாக வச்சுருக்கீங்களாடா நீங்கள். பனைமரத்தில் ஏற விவசாயம் சொல்கிறீங்கடா. விவசாய போராட்டத்தில் ஒன்று அவங்கள குண்டாசு போடுறீங்கடா. டெய்லி பத்திரிக்கை படிக்க டிவி பார்க்குறீங்களாடா, அரசியல் நியூஸ் பாருங்கடா. உங்கள் உரிமையில் ஒன்றும் கேட்க முடியாதுடா நீங்கள். மத்தியானமான சோறு, நைட்டானா பீரு, இதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சாடா. இளைஞர்களை காலையில் ஒழுங்காக திருந்தி மண்டையில் மூளையோடு செயல்பட்டு, அது டீமுக்கு காரணம் இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் ஏடிஎம்கே காரணம் இருந்தாலும் சரி, போட்டால் ஒன்று இந்த எடப்பாடி பழனிசாமி போடுங்க. இல்லாட்டா இந்த 15 வருஷமாக கத்திரிட்டக்கான ஒருத்தன் தமிழ் நாட்டை காப்பாற்ற போகிறேன், படை கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கால, அவனுக்காவது போட்டு தொலைங்கடா. தப்பி தேடி இவனுக்கு போட்டுறாதீங்கடா. கனவுல கூட போட்டுறாதீங்கடா. நினைவில்லாமல் போய் போட்டுறாதீங்கடா. மறந்து போய் போட்டுறாதீங்கடா. முட்டாள்தனமாக போட்டுறாதீங்கடா. பைத்தியக்காரத்தனமாக போட்டுறாதீங்கடா. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்கடா. உங்கள் சோத்தில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்கடா. லூசு பசங்களா. இப்போ பாரு, நான் காமரா பார்த்து வாழ்ந்தவன், கக்கன் கூட வாழ்ந்தவன். நான் சொல்கிறேன், இங்கே வீணாக போச்சு, நாசமாக போச்சு. ஊழலை பற்றி பேச வரல உங்ககிட்ட. நாட்டை நாசமாக்கிட்டானுங்க. இப்போ பாரு, உனக்கு கல்வி வேணும், வேலை வேணும், போதைப்பொருள் வேண்டாம். சாராயம் தான் ஆறா ஓடுதடா. சாராயத்தை தடுக்க முடியல. இப்போ எல்லாம் பழகி தொலைச்சிட்டாங்கடா. எல்லாம் பழகி தொலைச்சாச்சு. டாஸ்மார்க் இனிமேல் எவனும் இழுத்து முட போகிறதில்ல. டாஸ்மார்க்கை பெருக்கிட்டு தான் போகிறானுங்க. அதை வச்சு தான் பொழைப்பே நடக்குது. கவர்மெண்ட் பொழைப்பே அதை வச்சு தான் நடக்குது. நான் வச்சுது டாஸ்மார்க்கை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது இருக்குது. அந்த பீரை குடிச்சாது அழிஞ்சு போங்கடா. போதைக்கு போனால் திரும்பவே முடியாடா நீங்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி வந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்யன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அவன் சொன்னான், நீ பண்ணலையில்ல. இவன் சொன்னால் பண்ணுவான்டா. வாய்ப்பு இருக்குடா. ஆமாடா, 40 எம்பிக்கு ஓட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் நாசமாக போனவனுக்கு அவங்க மத்தி டெய்லி காலை விடிஞ்சா பொழுது போனால் தாடிக்காரன் இருக்கான நடுவில் இந்த மோடியை டெய்லி திட்டுதான வேலை. திட்டியே தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டானுங்க இந்த பசங்க, இவங்க திராவிட பசங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டம் வந்திருக்காடா? தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்காங்கடா. 15 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு மத்திய அமைச்சிருக்காங்களாடா? மத்திய ஏதாவது ஸ்கீம் வருதாடா தமிழ்நாட்டுக்கு? ஏதோ தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாத மாதிரி தனியாக இருக்காடா. அவங்க என்ன அவனுக்கு டெய்லி காலையில் நைட்டு திட்டிகிட்டு இருந்தால் அவனுக்கு எப்படிடா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க? ஏற்கனவே பண்ண மாட்டானுங்கடா. நீ திட்டுனேன்னா எப்படிடா வந்து பண்ணுவானுங்க? இவன் பாரு, இந்த எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அம்மா ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இந்த எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் போயிட்டு சென்ட்ரலில் வந்தாங்கன்னா, இந்த கலைஞர் கூட சென்ட்ரலில் எவன் இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் சரி, வாஜ்பாய் எவன் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு ஒரு 4 மினிஸ்டரை வாங்கிப்பார். 400 திட்டத்தை வாங்கி தமிழ்நாட்டில் வந்து செல்ல கொலிக்கும் டீமுக்கு தலைவன் தான்டா. அந்த ஆள் பண்ணலாம்டா. யார்கிட்டனாலும் உறவு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஸ்கீம் வரணும், தமிழ்நாட்டுக்கு அமைச்சர்கள் வரணும், தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கேருந்து வடநாட்டுக்கு பெரிய முதலீடுகள் வரணும், பெரிய அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய பணம் இங்கே வரணும். அப்போ தான்டா தமிழ்நாடு செல்வம் கொலிக்கும். அங்கேருந்து 5,000 தரமாட்டா. இவனுக்கு டெய்லிக்கு விடிஞ்சா பொழுது போனால் திட்டுறது, நான் ஊழல்லாம் பண்ணால் அவன் காலில் போய் விழுகிறது, அவனுக்கு கமிஷன் கொடுக்குறது. இந்த பொழைப்பை இவனுக்கு நடத்தியிருந்தானா தமிழ்நாடு உருப்பிட மாட்டா. உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டா. உன் பொழைப்பு நடக்க மாட்டா. அவனுக்கு பொழைப்பு நடக்கும்டா. அவனுக்கு பொழைப்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம பொழைப்பில் மண்ணெளி போடுறானுங்கடா. உங்கள் பொழைப்பில் தான்டா இளைஞர்கள் நண்பா நண்பீஸ் உங்கள் பொழைப்பில் மண்ணெளி போடுறான். புதுசாக ஒருத்தன் வந்து அவனுக்கு என்னென்ன அரசியலே தெரியாதுடா. சின்ன பையனுக்கு சினிமாவுக்கு நல்ல நடிக்கிறான்டா. மாஸ்டர் படத்தில் நடித்த மாதிரி நல்லா நடிக்காம பாரு. நீ சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேளுங்கடா. மாஸ்டர் படத்தில் பார்த்தியல நீ? அவன் பாரு, இந்த பையன் வந்து இறந்து போனோடனே அவன் வீட்டுக்கு போய் உடனே அவங்க அம்மா காலத்தில் போய் டக்குன்னு உட்காந்து காலை பிடிப்பான் பாரு, அந்த தம்பி விஜய். அதே மாதிரி இப்போ பண்ணிட்டான் பாரு. இங்கே கரூரில் சத்து போனோடனே அவன் நேரம் அவங்க அவங்களுக்கு வீட்டுக்கே வர வச்சு ஹோட்டலில் வர வச்சு டபக்குன்னு ரூமில் போய் டபக்குன்னு அந்த அம்மா காலடியில் உட்காந்து காலை பிடிச்சிடான்டா. சினிமாவில் பண்ணதை எங்கேயும் பண்ணுறான்டா. சொன்னா கேளுங்கடா. நண்பா நண்பீஸு ஒருத்தன் பண்ணிட்டு உட்காந்துக்காண்டா. கல்வியை கொடுத்துருக்காண்டா ஒருத்தன். 67 ஆர்ட்ஸ் காலேஜ், 11 மெடிக்கல் காலேஜ், 27 பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஒருத்தன்.
டேய் உள்ள போதை பொருளுங்கிற வார்த்தையே இல்லைடா அவன் காலத்தில். 4 வருஷம் தான்டா புத்தம் பூசாக வந்தாண்டா ஆட்சிக்கு. 4 வருஷம் ஆட்சி பண்ண நல்லா தாண்டா இருந்துச்சு. இந்த நாசமாக போனவங்க ஆட்சியில் எல்லாம் நாசமாக போச்சடா. வேண்டாம், இதோட விட்டுடுங்க. நீ டீமுக்கு காரணம் தான் முதல்ல சத்தியமாக போடாத. மற்ற கட்சிக்காரன் எவனும் போடாதீங்க. காமன் மேனா பொதுஜனமா போடவே போடாதீங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி போடு, இல்லை சீமானுக்கு போடு, வேறு எவனுக்கும் போடாத. அவன் கூட பாரு, அந்த தம்பி சின்ன தம்பி அதுக்கான அந்த விஜய் தம்பி, அவன் கூட எவனாவது மூஞ்ச பாரு, எவன் மூஞ்சாவது நல்லா இருக்கா பாரு, எவனாவது நல்லவனான்னு பாரு. உனக்கு நம்பிக்கை இருந்தால் போடு. விஜயை விட்டுட்டு விஜயை மட்டும் மூஞ்சப்பட்டு பார்த்து போடாத. அவன் ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஆள் தமிழ்நாடு முழுக்க அவனே எல்லா அமைச்சரும் அவனே பார்த்துப்பானா? அவன் மூஞ்சி பார்த்து போட்டு, அவன் மூஞ்சி பார்த்து போட்டுன்னா 32 அமைச்சர் அவனா பார்க்க போகிறான். ஏண்டா அந்த மூஞ்சியில் பாருடா, நல்ல மூஞ்சா தெரியுதாடா? கல்வி கொடுக்குற மூஞ்சாடா, இல்லை போதை மருந்து தடுக்கிற மூஞ்சாடா? அதெல்லாம் வேண்டாண்டா பசங்களா. மக்களே, தமிழக மக்களே சொன்னா கேளுங்க. திரும்ப உங்கள் தலையில் மண்ணப்பள்ளி போட்டுக்காதீங்க. நல்லதே நடக்கட்டும். வெற்றி நிச்சயம். வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கான வெற்றியாக இருக்கணும். எந்த களவாணி பயலுக்கும் பிக்காளி பயனுக்கால் வெற்றியாக இருக்கக்கூடாது. வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கான வெற்றியாக இருக்கணும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் இல்லையா? சரி.